ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எம்கே ஹேண்ட்ஒர்க்ஸ். இன்றைக்கி பாருங்கள், இந்த வீடியோவில் அம்லா நாட் பேசிக் நாட் யூஸ் பண்ணி ஸ்டோரேஜ் பேஸ்கெட் ஒன்று ரெடி பண்ணியிருக்கேன் மல்டி கலர்ஸில். இதில் பார்த்திங்கன்னா மொத்தமாக 3 கலர் வாய்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். பார்க்கவே கலர்ஃபுல்லாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். திங்ஸ் எல்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதனுடைய பேஸ் பார்த்திங்கன்னா 6 குமிழ்கள் வர மாதிரியும் மேலே வளர்த்தி கொண்டு வருது. பேசிக் நாட் அம்லா நாட்டில் போட்டு நம்ம ஃபினிஷ் பண்ணணும். கண்டிப்பாக இது திங்ஸ் எல்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறதுக்கு, கிஃப்டாக கொடுக்குறக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா எல்லா டைப் ஆஃப் பேஸ்கெட் டுட்டோரியல்ஸும் இருக்குது. ஸ்டோரேஜ் பேஸ்கெட் டுட்டோரியல்ஸ் எல்லாம் நான் என்னோடய க்ரியேட்டிவிட்டியில் நிறையா கொடுத்துருக்கேன். உங்களுடைய ஃப்ரீ டைமில் செக் பண்ணி பாருங்கள். இதுக்கு வயசு பார்த்திங்கன்னா சாண்டில் கலரில் 6 வயசு 3.25 அடியிலையும், அதே சாண்டிலில் பார்த்திங்கன்னா 12 வயசு 3 அடியிலையும் கட் பண்ணணும். இதே பட்டை வயராக இருந்தால் ஒரு 1/4 அடி சேர்த்து எடுத்துக்கோங்க. ரன்னிங் வயராக பார்த்திங்கன்னா ப்ரௌன் கலர் வயரும் ரெட் கலர் வயரும் யூஸ் பண்ணுவோம். இந்த பேஸ்கெட் பார்த்திங்கன்னா ஒரு 1/4 ரோல் இருந்தால் போதும், நம்ம அழகாக ரெடி பண்ணிக்கலாம். இல்லை கூட போட்டது போக கொஞ்சம் வாய்ஸ் டிஃப்ரெண்ட் வாய்ஸ் எல்லாம் இருந்ததுன்னா அதெல்லாம் வேஸ்ட் பண்ணாமல் எடுத்து வச்சு இந்த பேஸ்கெட்டை ரெடி பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள், கட் பண்ணி வச்சுருக்க வயசை 2 வயசாக எடுத்து ஈவனாக ஃபோல்டு பண்ணிவிட்டு பேசிக் நாட் போட்டுக்கோங்க. நாட் போட்டு முடிச்சதுக்கப்புறம் வாய்ஸ் ஈவனாக இருக்கான்னு மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. 3.25 அடியில் எடுத்தது பார்த்திங்கன்னா 3 நாட்ஸும், 3 அடியில் எடுத்தது பார்த்திங்கன்னா 6 நாட்ஸும் நமக்கு கிடைக்கும். இப்போ ஃபஸ்ட்டு இந்த 3 நாட்ஸ் இருக்குது பாருங்கள், அதே பேஸாக வச்சு நம்ம தொடங்கலாம். நீங்கள் பென் ஸ்டாண்டெல்லாம் போட்டிருப்பீங்க, பூஜா பேஸ்கெட்ஸ் எல்லாம் போட்டிருப்பீங்க. சேம் அதே மெத்தட் தான் ஃப்ரெண்ட்ஸ். இதனுடைய பேஸு இந்த 2 நாட்ஸ் எடுத்து கிராஸாக வச்சு 3ஆவதாக ஒரு நாட் போடுங்க. மறுபடியும் இன்னும் ஒரு நாட் இருக்கும், அதையும் நம்ம இந்த இடத்துல ஜாயின் பண்ணி நாட் போட்டுக்கலாம். நல்லா பேஸ்லேருந்து நல்லா டைட்டாக ஜாயின் பண்ணுங்கள். இல்லைன்னா பேஸ்கெட் ஒரு லூஸ் ஆன மாதிரி ஆயிரும். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா மொத்தமாக நமக்கு 6 நாட்ஸ் கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கப்புறம் வெளிப்பகுதியில் பாருங்கள், வயசு 2 வயசாக நமக்கு கிராஸாக வரும். அதுலேயும் நம்ம நாட்ஸ் போட்டு முடிச்சிட்டோம்னா ஒரு ஸ்டார் ஷேப்பில் நமக்கு டிசைன் கிடைக்கும். இதே மாதிரியே சுற்றி வர போட்டு முடிச்சிடலாம். இப்போ பாருங்கள், இந்த இடத்துல ஒரு ஸ்டார் ஷேப்பில் டிசைன் கிடைக்கிது. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மீதி இருக்க நாட்ஸ் யூஸ் பண்ணி சுற்றி வர நம்ம குமிழ்கள் ரெடி பண்ணிடலாம். இந்த மாதிரி ஒரு நாட் எடுத்து வச்சு கிராஸாக 2 சைட்லேயும் நாட்ஸ் போடுங்க. மறுபடியும் இன்னும் 2 நாட்ஸ் போடணும். கடைசியாக ஒரு நாட் போட்டோம்னா நமக்கு குமிழ் கிடச்சிரும். இதே மாதிரியே சுற்றி வர நம்ம குமிழ்கள் ரெடி பண்ணிடலாம். மீதி இருக்க நாட்ஸை ஜாயின் பண்ணி இந்த மாதிரி தான் நமக்கு கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள், 6 குமிழ்களும் ரெடி ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் இந்த குமிழ்களுக்கு சென்டரில் பாருங்கள் கிராஸாக வாய்ஸ் போகும். அதில் நம்ம நாட்ஸ் போட்டுட்டால் நமக்கு பேஸ் ஈவனாக நம்ம போட்டு முடிச்சிடலாம். இந்த மாதிரி 3 நாட்ஸ் போடும்போது நம்ம சுற்றி வர போட்டு முடிக்கும்போது ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு பேஸ் ஈவனாக கிடச்சிரும். இதுக்கப்புறம் நம்ம ரன்னிங் வாய்ஸ் யூஸ் பண்ணி நம்ம அப்படியே ஆம்லா நாட்டு ஒரு வருஷம் பேசிக் நாட்டை அப்படியே போட்டு நம்ம ஹைட் பண்ணி கொண்டு ஃபினிஷ் பண்ண வேண்டியது தான்.
இப்போ பாருங்கள் பேஸ் வந்து நமக்கு சுற்றி வர ஈவனாக கிடைச்சாச்சு. நான் வந்து இப்போ பாருங்கள் ப்ரௌன் கலர் ஒயர் எடுத்திருக்கேன். ஒரு 2 இன்ச்சஸ் வரைக்கும் விட்டுட்டு நீங்கள் எந்த இடத்துலேருந்து வேணாலும் தொடங்கலாம். கண்டினியூஸாக அப்படியே வந்து பேசிக் நாட் போட்டுக்கிட்டே வாங்க. நல்லா டைட்டாக போட்டு வாங்க பேஸ்லேருந்தே. நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா இது மட்டும் இல்லாமல் எல்லா டைப் ஆஃப் பேஸ்கட் டுட்டோரியல்ஸும் என்னோடய க்ரியேட்டிவிட்டியில் நான் கொடுத்துருக்கேன். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா பென் ஸ்டாண்ட் டுட்டோரியல்ஸ் எல்லாம் நியர்லி 30 வெரைட்டிஸுக்கு மேலே இருக்கும். பென் ஸ்டாண்ட் டுட்டோரியல், கிஃப்ட் பேஸ்கட், ஸ்டோரேஜ் பேஸ்கட், ட்ரே டுட்டோரியல், ஸ்டோரேஜ் பவுல், கிஃப்ட் பேஸ்கட் பவுல், ஒரு ரோல் பேஸ்கட், 1 ரோல் பேஸ்கட், 2 ரோல் பேஸ்கட், மார்க்கெட் பேஸ்கட், பூஜா பேஸ்கட், நியூ மாடல் பூஜா பேஸ்கட்ஸ், அது போக குழந்தைய விளையாடுறக்காக ரேட்டில் டைப் ஃப்ரூட்ஸு, கீ செயின்ஸு, ஃப்ளவர்ஸு, ஃப்ளவர் வேஸ்ன்னு எல்லா வெரைட்டிலையும் நம்ம சேனலில் டுட்டோரியல்ஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். உங்களுடைய ஃப்ரீ டைமில் அந்த மாடல்ஸ் வேணுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். இப்படியே வந்து நம்ம இந்த வரிசையை அப்படியே சுற்றி வர போட்டு கொண்டு வந்து ஃபினிஷ் பண்ணிவிட்டு ஏணிப்படி நாட் போடணும். இப்போ பாருங்கள் இந்த வரிசையை வந்து சுற்றி வர போட்டு கொண்டு வந்தாச்சு. நம்ம இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஏணிப்படி நாட், லேடர் நாட் போடுறோம். இந்த லேடர் நாட் பார்த்திங்கன்னா அதாவது ஃபினிஷிங் வந்து ஈவனாக கிடைக்கிறக்காக நம்ம இந்த மெத்தட் யூஸ் பண்ணுறோம். இது வந்து நான் எல்லா டுட்டோரியல்ஸுமே வந்து சொல்லி கொடுத்துருக்கேன் பிகினர்ஸுக்காக. ரெகுலராக போடுறவங்களுக்கு தெரியும். பிகினர்ஸாக இருந்தால் பொறுமையாக பார்த்து போடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி நம்ம லூஸ் பண்ணி நாட்லேயே வந்து டைட் பண்ணணும். லூப்பாக மடித்து மறுபடியும் அதே நாட்லேயே நம்ம போட்டு டைட் பண்ணோம்னா நமக்கு ஏணிப்படி நாட் கிடச்சிரும். இப்போ அந்த ஃபஸ்ட்டு ஒரு 2 இன்ச் வரைக்கும் ஒயர் விட்டுருந்தாலும் அதை வந்து உள்ளே வந்து இன்சர்ட் பண்ணி விடுங்க. ஒரு 2-3 நாட்ஸில் இன்சர்ட் பண்ணி விட்டிங்கன்னா பிரிஞ்சு வராமல் இருக்கும். இதே மாதிரியே தான் அடுத்தடுத்த வரிசைகளுக்கும் நம்ம ஏணிப்படி நாட் போட்டு ஹைட் பண்ணி கொண்டு வரணும். இப்போ இந்த ஒயர் வந்து அப்படியே இருக்கட்டும், கட் பண்ண வேண்டாம். இப்போ பாருங்கள் நம்ம எந்த இடத்துல முடித்தோமோ அதுக்கு அடுத்த நாட்லேருந்து நம்ம ஆம்லா நாட் வந்து 2வது வரிசை போடணும். அதுக்கு வந்து நான் ரெட் கலர் ஒயர், ரன்னிங் ஒயர் எடுத்திருக்கேன். இல்லை உங்களுக்கு சிரமமாக இருந்ததுன்னா கட் பண்ணிவிட்டு இந்த ப்ரௌன் கலர் ஒயரை கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிவிட்டு இன்சர்ட் பண்ணி விட்டுறலாம். இப்போ பாருங்கள் ஆம்லா நாட் வந்து 3 ஒயர்ஸ் யூஸ் பண்ணி போடுற ஆம்லா நாட்டு. இதுலேயே 4 ஒயர்ஸ் யூஸ் பண்ணி போடுற ஆம்லா நாட்டு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அதில் பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் பென் ஸ்டாண்ட் டுட்டோரியல்லாம் கொடுத்துருக்கேன். பூஜா பேஸ்கட்ஸு, லஞ்ச் பேஸ்கட், டிஃபன் கேரியர் பேஸ்கட்னு அதெல்லாம் வந்து 4 ஒயர்ஸ் யூஸ் பண்ணி போடுற ஆம்லா நாட்டில் நான் வந்து ஆல்ரெடி டுட்டோரியல் இருக்குது. இது அதிகமான ஒயர்ஸை யூஸ் பண்ணி போடும்போது நம்ம வந்து நல்லா ப்ரெஸ் பண்ணி பிடிச்சி போடணும். இந்த காம்பினேஷன் பார்த்திங்கன்னா அதாவது வந்து இந்த சாண்டல் கலருக்கு வந்து இந்த ப்ரௌன் கலர், ரெட் கலர்லாம் ரொம்ப அட்ராக்டிவான கலர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். அந்த மாதிரி நீங்களும் வந்து 3 கலர்ஸ் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சம் ஒயர்ஸ் கண்டிப்பாக வந்து மீதியான ஒயர்ஸெல்லாம் இருந்ததுன்னா அதெல்லாம் வேஸ்ட் ஆகாது. இந்த மாதிரி சின்ன சின்ன பேஸ்கட்ஸ் வந்து போட்டு நம்ம அழகாக ரெடி பண்ணிக்கலாம். நல்லா டைட்டாக இதே மாதிரியே சுற்றி வர போட்டு கொண்டு வாங்க. இதே மாதிரியே கண்டினியூ பண்ணிட்டு வந்து இந்த வரிசையை நம்ம போட்டு முடிச்சுட்டு ஏணிப்படி நாட் போட்டு முடிச்சிடலாம். இப்போ பாருங்கள் இந்த 2வது வரிசையை ஆம்லா நாட் போட்டு நான் வந்து முடித்தாச்சு. இப்போ இந்த ஃபஸ்ட்டு வரிசையில் பார்த்தீங்கன்னா அதாவது வந்து பேசிக் நாட்டில் ஒரு ஒயரை லூஸ் பண்ணி நம்ம ஏணிப்படி நாட் போட்டோம், லேடர் நாட் போட்டோம். இப்போ பாருங்கள் இந்த இடத்துல வந்து 2 ஒயர் ஆம்லா நாட்டில் பார்த்தீங்கன்னா 2 ஒயரை வந்து லூஸாக வந்து ஒயரை வந்து லூப் மாதிரி கொண்டு வரணும். தெரியுதுங்களா? இந்த மாதிரி.
இப்போ அந்த ரெட் கலர் ஒயரை இந்த லூஸ் பண்ண 2 லூப் வழியாக உள்ளே விட்டு எடுத்து மெல்ல அப்படியே வந்து டைட் பண்ணிங்கன்னா நமக்கு அம்லா நாட்டில் ஏணிப்படி நாட் வந்து போட்டு முடிச்சிடலாம். கொஞ்சம் வந்து சிரமமாக இருக்கும். பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா கொஞ்சம் பொறுமையாக போடுங்க. மெல்ல அப்படியே வந்து டைட் பண்ணிக்கணும். இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த ஃபஸ்ட்டு நம்ம விட்டுருந்தோம்ல ஒரு 2 இன்ச் வரைக்கும் ஒயர், அதையும் வந்து ஆப்போசிட் நாட்டில் உள்ளே வந்து இன்சர்ட் பண்ணி விட்டுருங்க. பிரிஞ்சு வராமல் இருக்கும். அதே மாதிரி ரன்னிங் ஒயரை கட் பண்ணும்போதும் 2 இன்ச்சஸ் வரைக்கும் விட்டுட்டு கட் பண்ணிவிட்டு இன்சர்ட் பண்ணிக்கோங்க. நாட்ஸ் எல்லாம் லூஸாக இருந்தால் அப்படியே வந்து கைக்கு வந்து நம்ம டைட் பண்ணிக்கணும். இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம வந்து இந்த ப்ரௌன் கலர் ஒயரை முன்பக்கமாக கொண்டு வந்து 3வது வரிசை பார்த்திங்கன்னா பேசிக் நாட்டில் போடணும். இதே மாதிரியே நம்ம அப்படியே கண்டினியூ பண்ணிட்டு வந்து ஹைட் பண்ணி கொண்டு வந்து ஃபினிஷ் பண்ண வேண்டியது தான் ஃப்ரெண்ட்ஸ். இது ஃபினிஷிங்கில் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஒரு மல்டி கலரில் நல்லா வந்து ஒரு அட்ராக்டிவ் லுக் கொடுக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அது 2 ஒயர் வந்து கண்டினியூஸாக நம்ம ரன்னிங் ஒயராக வச்சு போடும்போது கொஞ்சம் வந்து சிரமமாக தான் இருக்கும். ஒயர் வந்து சுற்றிக்கும். கொஞ்சம் பொறுமையாக போட்டு முடிக்கணும். இப்போ பாருங்கள், நான் வந்து அடுத்தது வந்து 3வது வரிசை தொடங்கியாச்சு. ப்ரௌன் கலர் ரன்னிங் ஒயர் யூஸ் பண்ணி சேம் இதே மெத்தட் தான். நல்லா டைட்டாக போட்டே வாங்க. இந்த அம்லா நாட்டிலே பார்த்திங்கன்னா நம்ம வந்து பென் ஸ்டாண்ட் டுட்டோரியல், ட்ரே டுட்டோரியல், கிஃப்ட் பேஸ்கட் டுட்டோரியல், அது போக பேஸ்கட்ஸ் பார்த்திங்கன்னா கிராஸ் கட் மெத்தடில் எல்லாமே வந்து நான் கொடுத்துருக்கேன். இப்போ நான் வந்து போட்டு முடிச்சுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், 3 வரிசைகள் நம்ம வந்து போட்டு முடிச்சாச்சு. இதுக்கு அடுத்த வரிசை பார்த்திங்கன்னா நம்ம அம்லா நாட்லேருந்து போடணும். நம்ம எந்த இடத்துல ஏணிப்படி நாட் போட்டோமோ அதுக்கு அடுத்த நாட்லேருந்து நம்ம தொடங்கணும் ஒரு வரிசையும். நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா அது மட்டும் இல்லாமல், அதாவது டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் பேஸ்கட்ஸ் டுட்டோரியல்ஸ் இல்லாமல் பார்டர் லைன் டிசைன் டுட்டோரியல்னு நிறைய வந்து கொடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம சிங்கிளாக வந்து ப்ளெயினாக வந்து சிங்கிள் கலரில் பேஸ்கட்ஸ் எல்லாம் ரெடி பண்ணும்போது அந்த மாதிரி டிசைன்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். நியூவாக வந்து பார்டர் லைன் டிசைன் டுட்டோரியல்ஸ் எல்லாம் நிறைய கொடுத்துருக்கேன். இப்போ பாருங்கள், நம்ம போட்டு முடித்து ஃபினிஷ் பண்ணியாச்சு. ஒயர்ஸெல்லாம் வந்து இன்சர்ட் பண்ணிவிட்டு ஈவனாக கட் பண்ணி விட்டாச்சு. பாருங்கள், ஏணிப்படி நாட் போட்டிருக்கிறது இந்த இடத்துல நல்லா தெரியும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். திங்ஸ் எல்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறதுக்கு இந்த மாதிரி பேஸ்கட்ஸ் எல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பூஜா டைமில் இந்த குழந்தைகளுக்கு இந்த மாதிரி கிஃப்டாக கொடுக்குறக்கு பாருங்கள், ஒரு டிஃப்ரெண்ட் லுக்காக இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். 3 கலர் ஒயர்ஸ் யூஸ் பண்ணி போடும்போது ஒரு பார்க்கவே வந்து ஒரு டிஃப்ரெண்ட் லுக் கிடைக்கிது. மொத்தமாக பார்த்திங்கன்னா 8 வரிசைகள் வந்து ஹைட் பண்ணி இந்த பேஸ்கட்டை ஃபினிஷ் பண்ணியாச்சு. ஒயர்ஸ் எல்லாம் ஈவனாக கட் பண்ணி விட்டுருக்கேன். கண்டிப்பாக இந்த மாடல் வந்து உங்களுக்கெல்லாம் பிடிக்கும்னு நான் நம்புகிறேன். நீங்களும் கூட போட்டது போக கொஞ்சம் ஒயர்ஸ் மீதியானது இருந்தால் அதெல்லாம் வேஸ்ட் பண்ணாமல் இந்த மாதிரி மல்டி கலரில் கலர்ஃபுல் பேஸ்கட் ரெடி பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாடல் பிடிச்சுன்னா இந்த மெஷர்மெண்ட்டில் ட்ரை பண்ணி போட்டு பாருங்கள். சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.